ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா பண்ணிகிட்ருக்க மொட்டை மாடியில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நம்ம ரீசெண்டாக வாங்கியிருந்தோம்ல இன்ஸ்டா 360 இதோட அன்பாக்ஸ் தாங்க. குட்டி வீடியோ ஷார்ட்ஸாகவே போட்டேன். சரி, இதை அன்பாக்ஸ் பண்ணி ஒழுங்காக காட்டினல உங்ககிட்ட, அதுக்கு தான். இது ஈஸியாக வாங்கிட்டேன்னு நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி கதையே இருக்குது, அதை சொல்லிவிட்டு அன்பாக்ஸ் பண்ணுறேன் இருங்க. இது மட்டும் வாங்கலை, மைக் அடாப்டரு, மெமரி கார்டு. வீடியோ இப்போ தான் புதுசாக தனியாக ட்ரைபேடில் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா அதான் ஒரு மாதிரியாக இருக்குது. சுற்றி யாருன்னா வந்துடுவாங்களோன்னு சொல்லிட்டு. கேமரா அவ்வளோ ஈஸியாக வாங்கலை. நம்ம சேனல் எல்லோரும் பண்ணுற மாதிரி வண்டி வாங்கி வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டவன் தான் நானும். அது சும்மா யூடியூப்பில் அப்லோட் பண்ணி அது வைரல் ஆகி பிகைண்ட் ரூட்ஸ் எல்லாம் இந்த வீடியோ வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3K சப்ஸ்கிரைபர் வந்துச்சு. சரி, இதை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது இப்போ 8K சப்ஸ்கிரைபில் நின்று இருக்கேன். அதுக்கு காரணம் நீங்கள் தான். சரி, 8K வந்துச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படவும் முடியல. ஏன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இதுக்கான கதையை சொல்லிட்டு சொல்கிறேன் இருங்களேன். மோட்டோ விலாக் பண்ண போகிறேன், எனக்கு கேமரா வாங்கி கொடு அப்படின்னு ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா கிட்டே போய் கேட்டப்போ அவருடைய ரியாக்ஷன் என்னென்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்படி தான் பண்ணார். அதுக்கப்புறம் போயிட்டு எங்கள் அம்மா கிட்டே கேட்டப்போ என்னால் என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, இருக்கிறத வச்சு நம்மளும் டியோ மாடிஃபிகேஷனு, மைலேஜ் டெஸ்ட்டு, டாப் ஸ்பீடு அது இதுன்னு போட்டு பார்த்தோம். ஒன்றும் வேலைக்கு ஆகலை. 8K வந்ததுக்கு ஏன் சந்தோஷப்பட முடியலன்னா, நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எதுவும் எனக்கு தெரில. கமெண்ட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. என் ஃப்ரெண்டுங்களை வச்சு சூப்பர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன்லேருந்து நானே கமெண்ட் பண்ணிப்பேன். இது ஒரு மோட்டிவேஷனாக இல்லை. இதுக்கப்புறம் நம்ம கேமரா வாங்கிட்டோம். இது எப்படி வாங்கினோன்னா, லோன் வாங்கியிருக்கோங்க. மொத்தமாக செட்டப் முடிக்கிறதுக்கு 45,000 ரூபாய் ஆச்சு. லோன் வாங்கி தான் வாங்கியிருக்கோம். மாதம் 2,000 ரூபாய் கட்டணும். எதுக்கு இதெல்லாம்? உங்கள் பெரிய மனசில் கொஞ்சம் சின்னதாக இடம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் ஃபைனலி வாங்கியாச்சு. அப்புறம் நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் இருக்குது. வளன்னு பேசலை, அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? தனியாக வீடியோ பண்ணுறேன்னா ஒரு மாதிரி இருக்குது. காக்கா குருவி எல்லாம் கூட என்ன பார்க்குற மாதிரியே இருக்குது. சரி, பேசலை, அன்பாக்ஸ் பண்ணுறேன். எத்தனை நாள் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்துருப்போம் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு. பசங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும்ல, பைக் வாங்கணும், கேமரா வாங்கணும். அதெல்லாம் இந்த பசங்களுக்கு நகை வாங்கணும், சொத்து வாங்கணும்லாம் இல்லை. பைக்கு வாங்கணும், அதை எடுத்து ஊராக சுற்றணும், இதுதான் ஆசை. ஆனால் இதெல்லாம் சொன்னால் கலாய்ப்பாங்க, பின்னாடி பேசுவாங்க. எவ்வளோ கஷ்டம். சரி, வரமாட்டிருக்கேன். அழகாக ப்ராப்பராக அன்பாக்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். இதே இப்படி சொதப்புது. டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற கதையாக இருக்கு. இந்த ஃபீல் இப்போ எப்படி தான் இருக்கு? நம்ம 34 மார்க் எடுத்து அந்த 1 மார்க் வாங்கி சந்தோஷப்படுவோம், பார்த்துருக்கீங்களா? லாஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்களாம். அது மாதிரி தான் என்னோடய ஃபீலிங். பாருங்கள், தெரியுதா என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இது இன்ஸ்டா 360 1RS ட்வின் எடிஷன். இந்த கேமரா இது 4K லென்ஸ் பாடி. இது இன்ஸ்டா 360 லென்ஸு. இதுதான் பேட்ரி. இது நம்ம தனித்தனியாக கட்டி போட்டுக்கலாம் தலைவனை எப்படி வேணால். அதுதான் அதோடைய அட்வான்டேஜ். இன்னும் வேறு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே தலைவனுக்கு போடுற சார்ஜரு, டைப் சி பின்னு, அப்புறம் நம்ம ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுற ஸ்க்ரூ. தெரியுதா? நெக்ஸ்ட்டு நம்ம ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுற அந்த இதுக்கு பேர் என்ன கரெக்டாக தெரியலையே. இது இன்ஸ்டா 360 ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்க கவர். இது என்ன பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன இருக்குது இந்த பாக்ஸுக்குள்ளே? மொத்தமே சைனீஸில் தான் இருக்குது. புக்லெட்டு இது எப்படி நம்ம படிக்க போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு துடைக்கிற துணி. அவ்வளோதாங்க இருக்குது. இவ்வளோ குட்டியாக இருக்குது. இது 40,000 ரூபாவா? இது ஏன் வாங்கினேன்? இதுக்கு 2 பசுமாடை வாங்கியிருந்தால் கூட பால் கறனை சம்பாதிச்சிருப்போமே. என் சொத்தை அழிக்கிறதுக்கே பறந்துட்டேன்னு எங்கள் அப்பா கேட்காத கேள்வி இல்லை.
இருங்க ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். தெரியுதா? ஆன் ஆயிடுச்சு. பார்க்க தான் குட்டி, ஆனால் பண்ணுற வேலையெல்லாம் பெருசு. மோட்டோ விலாக் சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவே பயங்கரமாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் வாரம் வாரம் கரெக்டாக வீடியோ வந்துடும். நீங்கள் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க, ஓகேவா? இது மட்டும் வாங்கலை, இது மட்டும் வாங்கிட்டா மோட்டோ விலாக் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்பீங்க. சான்ஸே இல்லை. தெரியுதா? குட்டியாக இருக்குது. ஆனால் இதுக்கு ரேட்டு 2500 நான் ஆர்டர் பண்ணும்போது. இப்போ 5000 ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டு போகுது. என்னன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. மைக் அடாப்டர் இது இருந்தால் தான் நான் பேசுகிறதே கேட்கும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஷாக்காக வாங்கி பாருங்களேன். இதுவாக 2500 பார்த்தீங்களா? இவ்வளோ குட்டி. இது 2500. வேறு வழி இல்லை, இதெல்லாம் வாங்கினா தான் பண்ண முடியும். ஒரு வீடியோ நீங்கள் வந்து 5 நிமிஷம் ஈஸியாக பார்த்துறீங்கன்னா அதுக்கு பின்னாடி இவ்வளோ காசு இவ்வளோ கஷ்டம் இருக்குது. அதனால் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து தட்டி விட்டுருங்க. தெரியுதா? இது வாங்கணும். நெக்ஸ்ட்டு வந்து மெமரி கார்டு 128 GB சாண்ட் டிஸ்க். மெமரி கார்டு வந்து கேமராவில் போட்டேன், அதனால் இதில் இல்லை. அவ்வளோதாங்க. ஃபைனலாக பர்ஃபெக்டான மோட்டோ விலாக் செட்டப்புக்கு வந்து தேவையானது எல்லாமே வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு எம்டி பைக் டாப் ஸ்பீடு வேணுமா, இல்லை V3 டாப் ஸ்பீடு வேணுமா, இல்லை ஒரு மைலேஜ் டெஸ்ட் வேணுமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் கமெண்ட் பண்ணலன்னா சேனலும் அப்படியே தான் இருக்கும், நானும் அப்படியே தான் இருக்கேன். இப்போ லோன் போட்டு வாங்கினேன், இதுவும் இப்படியே தான் இருக்கும். நீங்கள் பண்ணுற கமெண்ட்டில் தான் இருக்குது. இன்னும் நம்ம சேனல் வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிறதுக்கு வெறும் 90,000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உடனே நம்ம மேலே வந்துடலாம். என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, நன்னாரி பயல எல்லாமே பண்ணலாம். நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு கிவ் அவே வந்து சொல்கிறேன். நம்ம சேனல் நெக்ஸ்ட் இயரில் இதே டைமில் நல்லபடியாக வளர்ந்துச்சுன்னா இதே மாதிரி ஒரு கேமரா வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். நம்ம சேனல் நல்லா க்ரோத் ஆகிடுச்சுன்னா நான் கண்டிப்பாக கொடுப்பேன். நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ வந்து தரமாக பார்ப்பீங்க. பாய். சுற்றி ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. மோட்டோ விலாக் செட்டப்பில் பார்ப்பீங்க.